கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துறேன். கண்கள் முடிச்சோம் அன்பின் ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்குறோம். ஆண்டவராகிய கர்த்தர் நீர் மகிமைப்படுங்க. எல்லா துதிகன மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். செய்திகள் எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குல்ல? கற்பனை பண்ணி நெட்டூர் போட்டு அப்படி இல்லை, என்னால் என்ன ஆவியானவர் சொல்கிறாரோ அதை பேசிகிட்ருக்குறேன், அவ்வளோதான். அதில் நான் அதுக்காகவும் நான் நிறைய நேரம் ஜெபம் பண்ணுறேன். நான் பேசுகிறதில் யாராவது குறை சொல்லுவாங்களோ, முதல்லையே பொம்பளைங்க ஒரு ஒரு சில சபை பொம்பளைங்க என்ன பேசுறதுன்ட்டு இருக்கிறாங்க, வரவேற்பு இல்லை. ஆனால் சிஎஸ்ஐயில் உத்தரனெல்லாம் பாருங்கள், பெண்கள் குருவானவராக இருக்கிறாங்க, குருவானவர்களாக இருக்கிறாங்க. பெண்கள் எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பாருங்கள். இந்த மற்ற சபை கத்தோலிக்க சபையிலிருந்து முதல்ல வந்தது லுத்தரன், மார்ட்டின் லுத்தரன் தான் ப்ரொட்டஸ்டன்ட் பண்ணி புரட்சி பண்ணி வந்தார். ரெண்டாவது அப்புறம் அதெல்லாம் மற்ற வந்தது தான் சிஎஸ்ஐ மற்றதெல்லாம். ஆனால் அதில் இவங்க குருவானவராக பட்டம் கொடுக்குறாங்க. மற்றவங்க ஒரு சில சபை, எல்லாரும் இல்லை, எல்லாரும் பெண்கள் இப்போ பேசுகிறாங்க. என்ன பேசுகிற பெண்கள் முக்காடெல்லாம் பேசுகிறதா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் மதுரையில் ரீஜனல் கான்ஃபரன்ஸுங்கிறதுக்கு சிஎஸ்ஐயில் நான் செக்ரட்டரியாக இருந்தேன், விமன்ஸ் ஃபெலோஷிப் செக்ரட்டரி. அதில் என்னை அனுப்புனாங்க அந்த ரீஜனல் கான்ஃபரன்ஸுக்கு 3 நாள். அங்கே போகும்போது அதில் பிஷப்பு, ஒரு லேடி ரெவரண்ட், அவங்க அந்த திருவிருந்து கொடுக்கும்போது 2 பேரும் கொடுக்குறாங்க. நல்லா அந்த அம்மா பேசுனாங்க. எனக்கு அதுதான் ஃபஸ்ட் டைம் லேடி ரெவரண்டன் பெண் ஊழியக்காரரை பார்க்குறது, ஐயரம்மாவா பார்க்குறது. அப்புறம் எல்லாரும் அவங்க பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அவங்க ரெவரண்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. எல்லாம் மதியானத்துல எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம், அவங்களும் எங்களோட சேர்ந்து சாப்பிட்டாங்க, பெரிய கூட்டம். அப்புறம் நான் ஓடி போய் அவங்க பக்கத்தில் இருக்கிற சேரில் போய் உட்காந்துட்டு அவங்கள்ட்ட என்னை பார்த்து சிரித்தாங்க, நான் அவங்கள பார்த்து சிரித்தேன். அப்புறம் சிரிப்பு தானே அறிமுகம் இல்லை, சிரித்த உடனே அப்போ எங்கேருந்து வரீங்க? ஊட்டியிலேருந்து இது மாதிரி என்ன இதுக்கு அனுப்பிச்சிருக்கேன். என்ன ஒரு ஐயரம்மா, மிஸ்ஸஸ் ஜேன் ஜோசப், இந்த 3 பேரையும் அனுப்பிச்சிருந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா உங்கள்கிட்ட ஒன்று சொன்னால் கோச்சிக்க மாட்டீங்களே கேட்டால். அடடா என்ன சொல்லுங்கள். நான் சொன்னேன், நீங்கள் ஐயரம்மாவாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமை, நானே ஐயரம்மா மாதிரி நான் நினச்சிக்கிறேன். பெண்களுக்கு இவ்வளோ ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்திருக்கிறாரு, நீங்கள் லேடி ரெவரண்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் செய்திகளெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. நானே பேசுகிற மாதிரி எனக்கு அப்படி இருக்குது. நிறைய பெண்கள் உங்கள் மாதிரி வருங்காலத்தில் ஊழியக்காரர் ஐயரம்மாவாக வரணும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எங்கள் வீட்டில் அது நான் அப்படி ஆசைப்பட்டேன், எங்கள் வீட்டில் அதை ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் டைசிஸில் இது பண்ணி என்ன சரி உடனே ஒரு குறை சொல்லட்டுமா அப்படின்னேன். என்ன சொல்லுங்க அப்படின்னா, நான் பேசுனா உங்களுக்கு ரொம்ப இஷ்டம், நீங்கள் தலையில் முக்காடு போடாமல் இருக்கீங்களே அதுதான் எனக்கு சங்கடம். அடடட நல்ல கேள்வி கேட்டீங்க, இது ரொம்ப பேர் மனசுக்குள்ள வச்சுருப்பாங்க. அதனால நீங்கள் கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்வீங்க தான். ஆமாம், இந்த அங்கிலேயே இந்த கேஷாக்குன்னு சொல்கிறாங்க, கேஷாக் அதாவது ஆண்டவர் போட்ட அங்கி, அந்த வெள்ளை அங்கிலேயே எல்லாமே அடங்கியிருக்கு, அதனால் முக்காடு தேவையில்லை அப்படின்னாங்க. அப்படியா, மகிமை தங்கிய அந்த அங்கி போடுறவங்களுக்கு முக்காடு வேண்டாம், நீங்களாம் புடவையை கட்டிட்டு சுடிதார் போட்டு இந்த சுடிதார் மேலே துப்பட்டா இல்லாமல் இந்த பக்கம் ஒரு அம்மா இந்த வாரத்தில் பேசுனதை பார்க்குறேன், புடவை கட்டி ஒரு இது போட்டு இந்த கை முழுசும் தெரியுது, முகமும் கையும் இருக்கல், இப்படி போட்டுக்கிட்டு பேசுது. சுத்தமான சத்தியம் பேசுகிறாங்க, அவங்க தெளிவாக பேசுகிறாங்க. ஆனால் தலையில் என்ன முக்காடு இல்லை, அங்கேயா போட்டுட்டு இருக்கீங்க? மறுபடியும் சொல்கிறேன், இந்த மாதிரி இந்த முக்காடு போடாதவங்களை பார்க்காதீங்க. அது எவ்வளோ பெரிய வரம் பெற்ற ஊழியக்காரியாக இருந்தாலும் இவ்வளவு கதை பேசுகிறாங்கல்ல வேதத்தை பற்றி. அதில் பவுலப்போஸ்தலன் சொல்கிறது தெரியலையா? முக்காடு போடாதால மொட்டையடிக்க போட்டு தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அது எனக்கு ரொம்ப வருத்தம். சரியா? இன்றைக்கு நான் என்னை பற்றி என்ன குறை இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு கேட்குறேன். நிறைய பேர் ஜட்ஜு கூப்பிட்டு பேசுகிறாங்க,
ரிட்டையர்ட் ஜட்ஜ் மதுரை, நிறைய ஊழியக்காரர்கள்லாம் பேசுகிறாங்க, ரெவரண்டுங்க பேசுகிறாங்க, ஊழியக்காரர்கள். அவங்கள்ட்ட நான் பேசும்போது அவங்க மனைவிமார் எல்லாம் பேசும்போது, ஐயா என்னுடைய செய்திகளில் ஏதாவது குறை நிறைவுகள் இருந்தால் சொல்லுங்களேன், எனக்கு எப்போவுமே யாராவது என்கிட்ட சொல்லணும், இதை சரி பண்ணிக்கங்க, அப்போ அது எனக்கு ரொம்ப இஷ்டம். ஓ அப்படியா, நல்ல வேலை சொன்னீங்கன்னு. அதனால நீங்கள் சொல்கிறீங்களா, நீங்கள் ஜட்ஜாக இருக்கீங்களா, ஜட்ஜ்மெண்ட்டு ஒன்றும் இல்லைம்மா, நல்லா பேசுகிறீங்க, தைரியமாக பேசுங்க, பெரிய ஊழியக்காரர் சிஎஸ்ஐ அவங்கெல்லாம் நல்லா பேசுகிறீங்க, தைரியமாக. சில மற்ற ஊழியக்காரர் நாங்கள் பேச முடியாது, நீங்கள் பேசுங்க. அதனால குறைகள் எங்கிட்ட இருந்துச்சுன்னா சொல்லுங்கம்மா. என்ன பொம்பளையில் இப்படி சும்மா பேசிட்டு இருக்கீங்க, எங்கிட்ட சொல்லுங்க, நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன், நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும், முக்காடு போடுங்க. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் எனக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும்போது எங்கள் ஏரியாவில் ஒரு ஒரு கல்யாணமான தம்பதிகள் இருந்தாங்க. அந்த சகோதரி பேர் குணசீலி. நாங்கள்லாம் போய் அவங்க பேசுவாங்க, எல்லாத்தையும் பழகுவாங்க, நான் அக்கா அக்கான்னு பேசிட்டு. அவங்க வீட்டில் ஒரு சம்பவம். ஒரு நாள் 2 பேர் ரொம்ப அன்பான ஒரு தம்பதிகள். மற்றவங்கெல்லாம் சொல்லுவாங்க, பாரு அவங்க என்ன ஒற்றுமையாக போகிறாங்க வர்றாங்க, எப்படி அழகாக பேசுகிறாங்க. ஒரு நாள் அவங்களுக்குள்ள சண்டை வந்துருச்சு. என்னமோ அவர் வேலை செய்கிற இடத்துல ஏதோ பிரச்சனை. ஆண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டில் வந்ததான் பிள்ளைகள்கிட்டையும் பொம்பளைகள்கிட்டையும் காமிப்பாங்க. நான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் ஹெட்மாஸ்டர் ஏதோ வீட்டில் இருந்ததுன்னா எங்களை வந்து அடிப்பார். அப்புறம் இன்னொரு வாதியார் ஷேவ் பண்ணிட்டு வந்தா, முடி வெட்டிட்டு வந்தா அடிப்பார். இதெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது. அது அவருக்கு, அந்த அண்ணனுக்கு ஏதோ அவங்க வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை. அவர் அப்படி வந்திருக்கிறாரு. வந்த உடனே இது என்னமோ கேட்டிருக்குது இந்த குணசீலி அக்கா. அப்போ அவர் என்னமோ பேச 2 பேர்த்துக்கு சண்டை வந்துச்சு. அவர் 2 அரைச்சல் விட்டு 2-3 அடி அடிச்சிருக்கிறாரு ஓங்கி. அவங்க வரி பொறுக்க முடியல. அப்புறம் ஏன் இப்படி அப்படின்னா, என்ன பேசுற நீயே, சாப்பாட்டுக்கு வந்த நேரத்தில் என்ன பேசிட்டு இருக்கிற அப்படி இப்படின்னு அந்த கோபத்தை வச்சு இங்கே நல்ல அடி வாங்கிட்டு அந்த அக்கா சொன்னாங்களா, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. அப்புறம் வெளியில் வந்துருச்சு அது. டேய் நிறுத்துடா, என்ன நினச்சிட்டு இருக்கடா நீயே, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், விட்டா இன்னும் அடிச்சுட்டே இருப்ப போல மரியாதைக்கு இருந்துக்கடா. எங்கள் அப்பா அம்மா என்ன அடித்ததில்லை, எங்கள் அண்ணன்மார் அடித்ததில்லை, வாத்தியார் என்ன அடித்ததில்லை, நீ யாருடா என்ன அடிக்கிறதுக்கு, எவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கிற, மரியாதைக்கு இருந்துக்கோ, இனி என்னை தொட்ட மரியாதை கெட்டு போயிடும். அப்படியே கையை போட்டார். அவர் வாயை மூடிட்டார், பேசாம வெளியில போயிட்டார். சாப்பிடல. இதுக்கு அடடடா ஏன் இப்படி பேசினேன் அப்படின்னு ரொம்ப பயமாயிருச்சு. சாப்பிடல. நைட் ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாராம். வந்துட்டு மறுபடியும் ஏங்க வந்து கதவை திறந்தா 9-10 மணிக்கு வந்தாராம். எப்படியோ சாப்பிட்டு வந்திருக்காரு. வந்ததும் ஏங்க மத்தியானம் வரல, சாப்பிடுங்க, நானும் சாப்பிடல. என்ன சொன்னேன், ஏங்க மத்தியானம் ஏன்டா மத்தியானம் வரல, ஏன்டா இவ்வளோ நேரம் கழிச்சு வந்த, சாப்பிட்றா சாப்பாடு, அப்படித்தான் பேசணும். இனிமேல் நீ வந்து ஏங்க வரல, சாப்பிடுங்க, மரியாதைக்கு இருந்துக்கோ. இனி நீ வந்து என்னைய வாடா போடான்னு தான் பேசணும். இனி நீ வாங்கங்கிறத பேசலன்னு சொன்னால் நமக்குள்ள பிரிவு வரும். நான் போயிடுவேன், அப்புறம் நீ உங்கள் வீட்டுக்கு போயிரு. ஒன்றும் பேசலை. பேசாமல் அதுவும் போய் படுத்துக்கிச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சாரா, தண்ணி வச்சுருக்கேங்க, குளிச்சிருங்க. என்ன சொன்ன, தண்ணி வச்சுருக்கீங்களா, வா தண்ணி வச்சுருக்கேன்டா, வாடா வந்து குளிடா, அப்படித்தான் நீ சொல்லணும். அப்புறம் பேசாமல் கண்ணில் தண்ணி. அப்புறம் டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிடுங்க. என்ன சொன்ன, டிஃபன் ரெடி ஆயிடுச்சுங்க, சாப்பிடுங்க. நான் தான் கூட சொல்லிட்டு இருக்கேன் நேரத்துலேருந்து, டிஃபன் ரெடியாக இருக்குடா, சாப்பிட்றா, சாப்பிடலன்னா அப்புறம் மரியாதைக்கு சாப்பிட்றா, என்ன நினச்சிட்டு இருக்கிறடா, அப்படித்தான் பேசணும். சரியா, பேசாத. ஒரு வாரம் அப்படி நடந்திருக்கு. ஒரு வாரம் கழித்து இந்த அம்மா அந்த பொண்ணு காலில் விழுந்திருக்கு. காலில் விழுந்து காலை 2ஐயும் பிடிச்சிட்டு, இனி என்ன சாகிற மாதிரி என்ன கத்தி எடுத்து கொன்னாலும் சரி, நான் ஒரு வார்த்தை கூட நீ மரியாதை இல்லாமல் பேச மாட்டேன். இது ஒரு முறை என்னை மன்னிச்சுங்க. நீங்கள் மன்னிச்சா தான் காலை விடுவேன். நீங்கள் மன்னிச்சிங்கன்னா தான், இல்லைன்னா நான் போயிடுவேன், நான் இங்கே இருக்க மாட்டேன். நான் இப்படியாச்சும் எங்கேயாச்சும் போய் செத்து போகிறேன், வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் இருக்க மாட்டேன். அதனால்
இந்த ஒரே ஒரு முறை மன்னிச்சிங்க, நீ ஒரு நாளும் என்னை என்ன சித்திரவதை பண்ணாலும் உங்களை மரியாதை இல்லாமல் பேச மாட்டேன்னு சொல்லிச்சான். அதுக்கப்புறம் சமரசமாச்சான். அதுக்கப்புறம் வெளியில் வந்ததெல்லாம் பேசிச்சான். அங்கே இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஒரு பயம், எல்லாரும் அப்படி செய்கிறாங்களா? இல்லை இல்லை, சிலர் அப்படித்தான் கூப்பிடுறாங்க, பேசுறதே அப்படித்தான் பேசுறாங்க, வேலை சொல்லி வாடா போடா. அது என்னன்னு கேட்டால் செல்லமா. என்னங்க செல்லம்? என்ன செல்லம்? தொட்ட உடனே விட்டு ஓடுறது, வீட்டுக்கு ஓடுறது. அவர் அங்கே இருந்துக்கிட்டு வா பார்க்கல, நீ வரலன்னா வரமாட்டேன். இப்படித்தான் இன்றைக்குள்ள பெண்கள் செய்கிறாங்க. அந்த குணசீலி அக்காவுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு பாடம். சும்மா ஆண்களை சும்மா அந்த மாமுனிவர் அடங்கினார் பெண்ணுக்குள்ள, அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் இப்போ உள்ள சகோதரர்கள் சாகு. ஒரு காலத்தில் என்ன சொன்னாங்க, நீ போனேன்னா கெட்டு போயிடுவா இவ அப்படின்னு. நான் ஆண்களை பார்த்து ரொம்ப பயந்தேன். இன்றைக்கு நான் அதுக்கப்புறம் பழகினதுக்கு அப்புறம் என்ன அன்பானவங்கன்னு எனக்கு தெரியும். 36 வருஷமா அந்த அம்மாவுடைய கனவு நினைவாயிருச்சு. அப்படி நினைச்சாங்கல்ல, இன்னைக்கு அந்த அம்மா தீர்க்க தரிசனம் பொய்யாயிருச்சு. அத்தனை சகோதரர்கள் என்னை சந்தோஷமா பெரியவங்களெல்லாம் அக்கா வாங்கக்கா உட்காருங்கக்கா, அக்கா வந்துட்டாங்க பாரு பாரு அப்படின்னு சொல்லலாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. சரியா, இன்றைக்கு நான் ஆண்களை ரொம்ப மதிக்கிறேங்க. குட்டிக்கிறவங்களெல்லாம் போடா வாடா நாயேன்னு பேசுவேன். ஆனால் நிறைய நல்ல ஆண்கள் இருக்காங்க, பாவப்பட்டவங்க. அவங்கள நான் சொல்வேன் அப்பாவிங்கன்னு தான் சொல்வேன். அப்பாவிங்கன்னு தான். எல்லா மனைவி சொல்றதெல்லாம் கேட்டுட்டு தாய் தாப்பனை கூட கவனிக்காம இருக்காங்க. பாருங்க எப்படிப்பட்ட அப்பாவிகள்னு சொல்லி. அன்றைக்கு மாதிரி இல்லை, அதை பயன்படுத்திக்காதீங்க. சரியா, இப்போ ஒரு சம்பவத்தை ஒரு கதை சொல்ல போறேன் உங்கள்கிட்ட. சரியா, ஒரு வனாந்தரத்தில் ஒரு மனுஷன் போய் காட்டுக்குள்ள போய் துறவரம் பூண்டு, அதாவது குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு போய் இந்த ஆள் போய் காட்டுக்குள்ள நிஷ்டையில் இருந்துச்சான். நிஷ்டையிலிருந்து முக்தி கிடைச்சிச்சான். தவம் இருந்து முக்தி கிடைச்ச உடனே அதுக்கப்புறம் ரொம்ப நாள் இருந்து அந்த ஆள் பேர்ல அப்படியே புற்று கதை புற்று, நான் இது வரைக்கும் கதை முதல் புற்று வளர்ந்து அதுக்கப்புறம் கடவுள் சொன்னாரா அந்த மாதிரி, சரி உனக்கு நீ தவம் இருந்து முக்தி அடைஞ்சிட்ட, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. அப்போ இந்த முனிவர் சொன்னாராமா, அப்படியா கடவுளே, நான் யாரையாவது கோபமா பார்த்தா அவங்க எரிஞ்சிடணும், எரிஞ்சு சாம்பலாயிடணும். ஓ, நான் அப்படியே உனக்கு தருகிறேன், போய் வா மகனே அப்படின்னு சொல்லிட்டாராம் அந்த சாமி. இந்த ஆள் அங்கிருந்து போய் அங்கே ஒரு ஆறு இருந்துச்சா, ஆற்றுல போய் குளிச்சாராம். குளிச்சுட்டு வந்தாராம். ஊருக்குள்ளே இப்போ வர்றவர் ஊருக்குள்ளே ஒரு பெரிய சாமியாரா இருந்து என்ன நன்மை செய்ய நினைச்சாரோ என்ன செய்யணும் வந்தார். வரும்போது கரை ஏறிட்டு வரும்போது ஒரு கொக்கு எச்சம் போட்டுருச்சான் தலையில, அஸ்தம் பண்ணிருச்சான். பண்ண உடனே இவருக்கு பார்த்தா போய் குளிச்சுட்டு இவ்வளவு சுத்தமா வர்ற ஊருக்குள்ள போறக்க எச்சம் போட்டியா அப்படின்னு சொல்லி கழுகு அப்படி பார்த்தாராம். கழுகு அப்படி எரிஞ்சு கீழே விழுந்துருச்சான். இந்த சாமியாருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஓ, இந்த கடவுள் கொடுத்த அந்த வரம் பழிச்சிருச்சுன்னு நேரம் வந்தாராம். கொஞ்ச தூரம் வந்த உடனே அந்த காட்டுக்குள்ள ஒரு 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 குடிசை தெரிஞ்சிருக்குது. அதில் அந்த தோட்டங்களை பார்க்கறக்கு ஒரு குடும்பம் இருக்குது. அப்போ அங்கே போன உடனே அங்கே பார்த்தாங்களா ரொம்ப பசி, எத்தனையோ வருஷமாக தவம் இருந்தவர் பசி. அவர் சொன்ன அங்கே வரும்போது அங்கே ஒரு பொண்ணு வெளியில் வந்துச்சான். வெளியில் வந்த உடனே, அம்மணி பசிக்குது, ஏதாவது ஆகாரம் கொடுப்பியா அப்படின்னு ஒன்று. ஐயோ வாங்க 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 அப்படின்ட்டு உள்ளே போச்சா. உட்காருங்க திண்ணையில் அப்படின்னு சொல்லி திண்ணையில் உட்கார வச்சு இலை கொண்டு போட்டுச்சான். இலை போட்டுட்டு தண்ணி செம்பில் வச்சுட்டு உள்ளே போச்சான். உள்ளே போகும்போது கணவர் வந்துட்டார். கணவர் வந்த உடனே இந்த பொண்ணு அவரை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துருச்சு. வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு பாய் போட்டு உட்கார்ந்து நல்ல தலை வாழலை போட்டு நல்ல சமைச்ச எல்லா ஆகாரத்தையும் வச்சு உட்கார்ந்து, இது சாப்பிடுங்க, இது உங்களுக்கு பிடிக்கும், இதைத்தான் நீங்க ரொம்ப விரும்புவீங்க, இதை கொஞ்சம் சாப்பிடுங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு சாப்பிடுங்க, இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்குதா, இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க
உழைக்கிற மனுஷன் நீங்கள் ஒன்றொன்னா பார்த்து பார்த்து செய்துச்சா இனிப்பு எல்லாம் வச்சு கொடுத்த உடனே அப்புறம் சாப்பிட்டாரா. அந்த நாட்களில் அந்த இலையில சாப்பாடு வைப்பாங்களாம் புருஷன்மார். அதில் தான் பெண் மனைவிகள் சாப்பிடணுமா. அப்போது வச்சாரா. அப்புறம் அந்த பொண்ணு அந்த சாப்பாட்டிலே எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த எச்சியிலேயே போட்டு புருஷன் வயிற்று எச்சி சாப்பாடு போட்டு சாப்பிட்டுட்டு கொண்டே போட்டு கை எழுவிட்டு அப்புறம் அவர் அப்படியே சாஞ்சிட்டு இருந்தாராம் செவரில். அப்புறம் இது தாம்பூலம் குடித்தான். அந்த வெத்தலை பாக்கு சொல்கிறாங்கல்ல, சாப்பிட்ட உடனே அந்த நாட்களில் தாம்பூலம் அதை கொடுத்து அவர் மென்னுட்டு சொன்னாராம், ஆமாம்மா வெளியில் யாரோ ஒரு சாமியார் உட்காந்துருக்குறாரு அப்படின்னு. ஐயோ ஆமாங்க, நான் அங்கே பசின்னு சொன்னார், இலை போட்டிருக்கேன், செம்பில் தண்ணி வச்சேன், நீங்கள் வரவும் எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன் அப்படின்னு. ஆமாம், பெண்கள் வந்து எல்லாத்தையும் புருஷனை கண்கண்ட தெய்வமாக வணங்குறவங்கல்ல. ஐயோ மறந்துட்டேங்க, இந்த இப்போ போகிறேன், நான் சாப்பாடு எடுத்து போகிறேன். சாப்பாடு எடுத்துகிட்டு போனாங்களா. அந்த பொண்ணு எழுதி போயிருக்கு. வாசலில் உட்கார்ந்துருந்த திண்ணையில் உட்கார்ந்த அந்த முனிவர் அப்படி பார்த்தாராம், கோபமாக பார்த்தாராம். பார்த்த உடனே அந்த அம்மா அந்த பொண்ணு சொல்லிச்சான், கொக்கென்று நினைத்தாயா கொங்கனவா அப்படின்னு சொல்லி கேட்ட. என்னன்னு சொன்னா, நீ குளிச்சுட்டு வரும்போது நீ கொக்க பார்த்த உடனே கோபமா பார்த்தா எரிஞ்சிருச்சு. நான் யாருன்னு தெரியுமா? நீ காட்டுக்குள்ள தவம் இருந்த, காட்டுக்குள்ள முக்தியை பெற்ற, கடவுளை பிரியப்படுத்தின. நான் வந்து வீட்டுக்குள்ள என் கணவனை பிரியப்படுத்தின, எனக்கு ஒரு முக்தி கிடைச்சிச்சு. நீ யாருங்கிறத ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறாரு. நீ பார்க்குற பார்வையில நான் எரிஞ்சு போக மாட்டேன் என்று சொல்லி அந்த பொண்ணு சொல்லிச்சா. அந்த சாமியாருக்கு எப்படி இருந்திருக்கு, போரி அப்படின்னு சொல். நீ அங்கே போய் நீ கடவுளை பிரியப்படுத்தி காட்டுக்குள்ள இருந்து முக்தி அடைஞ்சனா, வீட்டுக்குள்ள கணவனுக்கு பிரியமா இருந்து கணவனை நேசித்து கணவனையே கடவுளா நினைச்சிட்டு இருக்கிற, அதனால உன்னுடைய பாச்சா எங்கிட்ட பலிக்காது போ அப்படின்னு. இன்றைக்கு வேதத்துல நம்ம வாசிக்கும் போது 1 பேதுரு 3 அதிகாரத்துல சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 3 அதிகாரத்துல 1 - 6 கவனிங்க. 1 - 6. அந்தப்படி மனைவிகளே உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்களில் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். மயிரை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்ளுதலாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாயிராமல் அழியாத அலங்கரிப்பாய் இருக்கிற சாந்தமும் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க கடவது. அதுவே தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களுடைய புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாயிருப்பீர்கள். பின்னால 2 வசனம் வருது, 7, 8 அது ஆண்களுக்கு. இன்றைக்கு பெண்கள் எப்படி இருக்காங்க? புருஷனை கடவுளா நினைக்கிறாங்களா? என்ன அலங்காரம் பண்ணிட்டு இருக்கிறாங்க? அலங்காரம் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. பிள்ளை எது தாய் எதுன்னு தெரியறதில்லை. 18 வயசு பிள்ளையும் ஒரே ஆடை, இந்த அம்மா 38 40 வயசும் ஆடை. இன்றைக்கு அலங்காரம் ரொம்ப அலங்காரம். அதே போல கணவனை கவனிக்கிறதுல இந்த அம்மா வேலைக்கு போறாலும் சரி, வேலைக்கு போகலன்னாலும் சரி, அப்பமா நினைக்கிறாங்கல்ல ஆகாரம் கொடுக்கறதுக்கு. அதே போல என்னென்னமோ செய்யறாங்கல்ல. பேப்பரை வாசிக்கும் போதும் டிவியில பார்க்கும் போதும் சமையல் ரூமை கொலை பண்ணி சமையல் ரூம்ல போட்டு அது எவ்வளவு மேசன் வேலை செய்துச்சோ தெரியல. நமக்கெல்லாம் மேசன் வேலை அது தெரிஞ்சவங்க நல்லா போட்டு எல்லாம் மூடி அங்கே நின்று சமைச்சு சாப்பிட்ருக்கு ஒரு பொம்பளை. என்ன மனசாட்சி இல்லாத பொம்பளை, யாரோ பெத்த ஒரு மகன் தானே. அதே போல கட்டில் மேலே ஏறி நின்று புருஷனுடைய துப்பட்டாவில் கழுத்தை நெரிச்சு கொல்லுதே, பார்க்குறீங்கல்ல. இன்னும் பலர் குழந்தைகளையும் கணவனையும் சேர்த்து கொண்டுட்டு போறாளுங்க.
என்ன வாழ்க்குது? தமிழ் பண்பாடா? இது இந்தியாவில் தான் இருக்கிறோமா என்ன அப்படிங்கிறது நமக்கு சந்தேகமா இருக்குல்ல. என்ன அவங்களுடைய முடிவு என்ன? ஒருத்தர் பார்த்தா இன்னொருத்தருக்கு கற்றுக்கொள்ளணும் இல்லையா? இப்ப இவர்களுடைய முடிவில் இந்த மாதிரி பண்றவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் என்ன பண்றாங்க? அந்த ஆம்பளைகளுக்கு மாமனார் வீடுனா இவங்களுக்கு மாமியார் வீடுமோ அங்கேயே போய் அந்த ஒரு 2 புடவையை கட்டிட்டு அந்த களியை தின்னுட்டு அந்த அந்த வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு நீ ஆடம்பரமா நீ வாழ்ந்திருப்ப, என்னென்னமோ மேக்கப் எல்லாம் பண்ணியிருப்ப, என்னென்னமோ பண்ணியிருப்ப. ஆனா உன் வாழ்க்கை என்ன முடியுது? எந்த நிலைமையில கடைசியிலையா? யோசனை பண்ணி பாருங்க. அதெல்லாம் நினைக்கிறது இல்லை. அன்பு இல்லாம போயிருது இல்லை. புருஷனை கடவுளா வணங்கினவங்க அந்த காலத்துல நிறைய பேர். இன்றைக்கு இப்படி கணவன்மாரை ஏமா இப்படி கொல்றீங்க? ஏண்டி இப்படி கொல்றீங்க நாய்களை? உன்னை ஏமா நான் சொல்றேன் நானு, நீ தொலைஞ்சு போ. அந்த பிள்ளைகளை, அந்த பச்சை குழந்தைகளை கொண்டுட்டு போ. பால் கொடுக்கறதுக்கு கஷ்டம்னு சொல்லி ஒரு கழுத்து நெரிச்சு கொண்டாலாம். இதை பார்க்கும்போது நீங்க எல்லாரும் பொம்பளைங்க பாக்குறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. எல்லாம் வேணுங்க, எல்லா ஞானமும் நமக்கு வேணும், ஆவிக்குரிய அந்த அனுபவம் வேணும். உலக பிரகாரமான காரியங்களையும் கொஞ்சம் பாருங்க. இப்படியெல்லாம் நடக்குது இல்ல, இப்படியெல்லாம் அநியாயம் நடக்குது. இன்றைக்கு அன்றைக்குள்ள பெண்களை எடுத்து வாசிச்சு பாருங்க. 1 பேதுரு 3 நிறைய இருக்கணும் இருந்தார். எப்படி அலங்கரிப்பு இன்றைக்கு? எப்படி? ஏன் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த இச்சைகள், இச்சையினால் கண்களின் இச்சை, அந்த கண்களின் இச்சையில தான் அந்த ஏவாளுக்கு வந்த பாவம். இன்னைக்கு மாமிச இச்சை. இந்த மாமிச இச்சைன்னு சொன்னா வயதுக்கு மிஞ்சின பொல்லாத மாமிச இச்சை. 16 வயசுல இருக்க இச்சை, இது 56 80 வயசுல இச்சைகள் இல்ல. இச்சைகளை நீங்க பண்ற அக்கிரமம், அப்பாவி ஆண்கள் குழந்தைகளை எல்லாம் கொண்டு போடுறீங்களேடி நாய்களை. நீங்க எல்லாம் பொம்பளைகளா பாக்கறதுக்கு ரொம்ப நல்ல குடும்பத்திலிருந்து வர்றீங்க. உங்க பெற்றோர் எல்லாம் நல்ல பெற்றோர், உங்க கூட பிறந்தவங்களெல்லாம் நல்ல அன்பான பக்தியுள்ள பல நல்ல நடத்தையுள்ள குடும்பம். அந்த குடும்பத்திலிருந்து வந்து ஏண்டி உங்க குடும்பத்தை கெடுக்கிறீங்க? அவங்க தலை நிமிந்து நடக்கிறது இல்ல. நீ பண்ற பாவம் நீயும் நாசமா போயிடுற. கடைசி வரைக்கும் அந்த ஜெயிலுக்குள்ள கிடக்குற, நிமிந்து பார்க்க முடியாத அளவுக்கு நடக்கிறீங்க. யோசனை பண்ணி பாருங்க. இந்த இந்த நிகழ்ச்சி இன்னொரு தடவை போட்டு பாருங்க. இதனால உங்களுக்கு என்ன கிடைக்குது? மானம் மரியாதை எல்லாம் போயிடும். உங்க உடை அலங்காரம் எல்லாம் போயிடும். உங்க மேக்கப் 50 வயசுல 20 வயசு மேக்கப் எல்லாம் போயிருது. சாப்பிட துணி தூங்குறதுக்கு முடியல. இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் ஒருத்தி செய்து அதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கு அறிவு வேணும். யார் யார் செய்யறீங்க? எல்லா மதமும் செய்யறாங்க. இவங்க தான் இல்லை. கிறிஸ்தவங்க எத்தனை பேர் இப்படி அட்டகாசம் பிசாசுக? நீங்க உங்களை சொல்றதுக்கு எனக்கு அருவருப்பா இருக்கு. ஆனா இந்த மாதிரி பெண்களை வந்து சமுதாயம் ஏத்துக்காதுங்க. உங்களால எல்லாமே எதிர்காலம், எல்லா பிள்ளைகளும் எதிர்காலம். உங்க பிள்ளைகளை யார் கட்டுவாங்க? அவங்க அம்மா ஓடி போயிட்டா இதான் அப்படித்தான் செய்யும். அவங்க அக்கா தங்கச்சி மாதிரி, இந்த அவ அக்கா மாதிரி தான் இந்த தங்கச்சி வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. எவ்வளவு பாடு உங்களோட இச்சை. இந்த மாமிச இச்சையில வர்ற பாவம் எல்லாத்தையும் பாதிக்குது. மரியாதைக்கு பெண்கள் வந்து அடக்க ஒடுக்கமா இருங்க, அடக்க ஒடுக்கமா இருங்க. உங்க ஆசைகள் எல்லாம் ஒரு அளவு தான். உங்களுக்கு பிள்ளைகள் பெருசாச்சு கொஞ்சம், அதுக்கப்புறம் மரியாதையா இருந்துக்குங்க. எங்க அண்ணன் அண்ணி உட்கார்ந்து 2 பேரும் உட்கார்ந்து பேசுனதை நான் பார்க்கல. எங்க அம்மா அப்பா உட்கார்ந்து பேசுனதை பார்க்கல. மரியாதை இருந்து உங்க குடும்பத்தை எப்படி நடத்துவீங்களோ எனக்கு தெரியாது. தெய்வ பயத்தோட இருங்க. இந்த இச்சையின் ஆவியெல்லாம் பிசாசு கொண்டு வர்றது, பிசாசு கொண்டு வர்றது. இச்சையின் ஆவியெல்லாம் விட்டுருங்க, வேண்டாம் விட்டுருங்க, வேண்டாம், அது தேவையே இல்லை. உங்க பிள்ளைகளை கவனிங்க, கணவனை கவனிங்க. எப்படி அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த முனிவனை பார்த்து சொல்லிச்சான், ஓ பாச்சா என்கிட்ட பலிக்காது, கொக்குன்னு நினைச்சியா என்னைய எரிஞ்சு போவேன். அந்த கணவனுக்குரிய பக்தி இருந்துச்சுன்னா நீங்க ஒரு உண்மையாகவே உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நீங்க அனைவருக்கு ஆசீர்வாதமா இருப்பீங்க. என்னென்னமோ பேசிட்டேன், என்னென்னமோ இன்னும் பேசணும்னு நினைச்சேன். வர்ற நாட்களில் பேசுவேன். நீங்க தான் எனக்கு கொடுக்குறீங்கல்ல, ரொம்ப பேர் பணம் அனுப்பிட்டு இருக்கீங்கல்ல, பேசுவேன். இதோட விட்டுட்டுனா இன்னும் பேசுவேன். அதனால இந்த அப்பாவி ஆண்கள் குழந்தைகளை மரியாதையா நடத்துங்க. எவ்வளவு உங்களுக்கு கொண்டு வந்து தாங்கள் கூட ஒன்றும் செய்யாம எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து நீங்க நல்லா வீடை கட்டி வாசலை கட்டி காரை வாங்கி அதை பண்ணி நகைகளை வாங்கி கொடுக்குற நன்றி கேட்ட நாய்களை ஒழுங்காருங்கடி மூதேவிங்களை. பொம்பளைகளை மூஞ்சிகளை பாரு, அழகு வேற இதில். சரி, கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். காணிக்கை அனுப்புறவங்களுக்கு நன்றி. இதெல்லாம் சொல்றதுக்கு தான் நீங்க காணிக்கை அனுப்பிச்சிட்டு இருக்கீங்கல்ல, ரொம்ப நல்லது.
இன்னும் கோயம்புத்தூர் காரியத்தை நினைங்க. நான் கோயம்புத்தூரில் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அனுப்புறதா, அப்புறம் கோயம்புத்தூருக்கு அனுப்பிச்சிடாதீங்க, எனக்கு அது வேற பயம். நான் கேட்டுட்டு இருக்கிறதுனால இதை நிறுத்திடாதீங்க, டிவியை நிறுத்திடாதீங்க. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே பாவிகளாக்கிய எங்களுடைய ஜெபத்தை கேளுங்க ஆண்டவரே. இந்த பிசாசு கொண்டு வருகிற இந்த பொல்லாத இச்சையினாவி, மாமிச இச்சை, கண்களின் இச்சை, மாமிச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, கொஞ்சம் ஒரு நல்ல நிலைமையில் இருந்தா பெரிய பெருமை, நாங்க தான் எங்களை விட யாரும் பெரியவங்க இல்லைன்னு சொல்லி அப்படியெல்லாம் மாற்றி போடும். இந்த பெண்களுக்கு தான் ஆண்டவரை இந்த கெட்ட குணமும் இந்த பொல்லாத குணமும் பெண்கள்கிட்ட தான் ஜாஸ்தி, ஆண்கள்கிட்ட அவ்வளோ அதிகம் இல்லை. ஏதோ குடிக்கிற மனுஷன் தெரியாம தப்பு பண்றான். ஆண்டவரே, இந்த பெண்களுடைய வாழ்க்கையை பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் இந்த குற்றங்கள், இந்த அநியாயங்கள் பெருகிக்கொண்டே இருக்குது. நாங்களும் பார்த்து அழுகிறோம் ஆண்டவரே. அந்த குழந்தைகளை பார்த்து அந்த ஆண்டவரே, அந்த தாய் தகப்பன் எப்படி அழுவாங்க ஆண்டவர். இதுக்கா இவனை கொண்டுட்டு போய் இவகிட்ட நம்ம கொடுத்தமே இப்படி அநியாயம், தாய்க்கு பின் தாரங்கிறாங்கல்ல, அது இல்லாம போயிருச்சே, தாய்க்கு பின் தாரமே இல்லை ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, பேய் தாரம் இல்லை, பேயா மாறுது ஆண்டவரே. மன்னிங்க ஆண்டவரே. ஏசப்பா, அந்த பெண்களை மன்னிங்க, இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி காத்துக்கொள்ளும். அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புங்கிற அது அந்த தமிழ் பெண்களுக்கு ஆண்டது, இந்திய தேசத்து பெண்களுக்கு, தமிழ்நாட்டு பெண்களுக்கு தாங்க ஆண்டவரே. இப்பொழுது வியாதியஸ்தர்களுடைய பாத்துல வைக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பல விதமான நோய்கள் ஆண்டவரே அடிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. எக்ஸாம் வரப்போகுது ஆண்டவரே. ஆண்டவரே, வேலை இல்லாத பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம், குழந்தை இல்லாத மக்களுக்காக செபிக்கிறோம், பிரிந்து வாழ்கிற மக்களுக்காக செபிக்கிறோம், கணவனை அனாவசியமாக பேசுகிற ஆண்டவரே பெண்களுக்காக செபிக்கிற ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆண்கள் இருந்தால் அந்த மாதிரி பேசக்கூடாது. இப்படிப்பட்ட பெண்களுடைய வாழ்க்கை தாறுமாறாக போகாமல் இருப்பதற்கு ஆண்களை கொஞ்சம் ஆண்டவரே தொடுங்க ஆண்டவரே, தைரியத்தை கொடுங்க ஆண்டவரே. எசப்பா ஆண்டவ, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இவர்கள் நினைக்காதபடிக்கு அவ வேஷம் போடுவா கணவனை பார்த்து, அதெல்லாம் கண்டுபிடிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து கர்த்தாவே ஆண்டவரே, பெற்றோரை ஆசீர்வதிங்க, வயதான பெற்றோரை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை பெற்றோர் கவனிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகள் இருக்கிற கடன் பிரச்சனைகளை மாற்றி போடுங்க. சமாதானம் இல்லாத பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தான், கணவனும் மனைவியும் ஒற்றுமையாக அன்போடு ஒருவரை ஒருவர் நேசித்து ஆண்டவரே வாழ கிருபை செய்யுங்க. ஆபிரகாம் ஆண்டவரே, சாராளை போல ஆண்டவரே பிள்ளைகள் ஆண்டவரே கணவனுக்கு பிரியமாக நடக்க, ஆண்டவன் என்று சொல்லி நடக்க உதவி செய்யுங்க. எல்லா துதிகரமைக்குமே எல்லாம் நீர் எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.